இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கம்மா, ராசம்பளமே வரிசையில் தான் நிற்கிறாரு. வாக்குவாதம் பண்ணாம பேசாம வரிசைக்கு போங்கம்மா. ஆண்டி, துளசி தான் சொல்லி கொடுத்திருப்பா. என்னாச்சு பத்மா? ஓட்டு இல்லையா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீங்களும் வெறுப்பேத்தாதீங்க. அத்த, கோவத்துல ஓட்டு போடாமலாம் போயிடாதீங்க. நீங்களே போடலன்னா எப்படி அத்த? அம்மா, நானும் அங்க வந்துட்டா? அதெல்லாம் வேண்டாம், நீ அங்கேயே இரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் வெச்சுக்கிறேன். பிரசிடென்ட் ஆனதும் நான் யாருன்னு காட்டுறேன். அவங்களோட திட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எப்படி தெரியும்? தயவு செஞ்சு சொல்லிடுங்க, இல்லன்னா அதையே நினைச்சு குழப்பத்துல சாப்பாட்டுல உப்பள்ளி அதிகமா கொட்டிடுவேன். ஐயோ ஆமாமா, ஏய் சிவா, சொல்லிடுறா. துளசி பரதநாட்டியம் ஆடிதான் கண்டுபிடிச்சாங்க. பரதம் ஆடியா? பரதநாட்டியம் ஆடி கண்டுபிடிக்க முடியுமா? இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு, அது எப்படி? அது துளசி பரதநாட்டியம் ஆடும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களா, அப்பதான் நம்ம ஆபரேஷனை பண்ணோம். என்ன ஆபரேஷன்னா? எல்லாரும் பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு கேவலமா பார்த்தாங்களா, அப்பதான் அவங்கள டைவர்ட் பண்ணி சிவா சொல்லி அடிச்சாரு. சொல்லுங்க மேகலை. என்ன, நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சாரி மேகலை. மேகலையா? மேகலை கூட அத்தைக்கு என்ன பேச்சு? ஆமா ஆமா, பைத்தியம் மாதிரி நடு வீட்டுல பரதம் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க மட்டும் அதை பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சிருப்பீங்க. எதுக்கு அப்படி பண்றா? அதான் சொன்னேனே மேகலை, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நோ 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 நோ, துளசி சாதாரண ஆள் இல்ல, ஏதோ காரணத்தோட தான் ஆடிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் அப்போ, என்கிட்ட இப்ப அதெல்லாம் நடக்குமா? நீ மட்டும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி மேல தெரு ஆட்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். அந்த துளசி இருக்கால, அவ முழு பைத்தியமும் ஆயிடுவா. எல்லா ஏற்பாடும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. துளசி நம்மளுக்கு பொது எதிரி, அவளை ஒழிச்சு கட்டாம விடுவோமா? மேல தெரு ஆட்கள் தானே அதிகமா துளசிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆமா ஆமா, அம்பலத்துக்கும் அவங்க தான் எப்போ சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த முறை ஓட்டு போட விடாம அதை தடுத்தா போதும், துளசி தோத்து போறது கன்ஃபார்ம். சூப்பர் மேகலை, கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத மட்டும் செஞ்சிட்டா போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காவேரி தாஸோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், சரியா? அந்த துளசி தோத்து போய் வீட்டை விட்டு போற காட்சி என் கண்ணு முன்னால நிக்குது. சரி, நான் போனை வச்சிடறேன். பாய். இந்த மாதிரி ஒரு பரதநாட்டியத்தை நான் பார்த்ததே கிடையாது. சிவா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவியாடா? அம்மா, பண்ண வச்சுட்டாங்கம்மா. தப்பு இல்லையாடா? அவங்க ரூமுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம போய். அம்மா, ஐயா சொன்னாங்கல்ல, தப்பானவங்களை வீழ்த்துறதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாம தப்பு பண்ணலான்னு, அததான் நாங்க செஞ்சோம். சிவா, வா. துளசி உட்கார சொல்லுப்பா. துளசி, துளசி உட்காருமா. வேண்டாங்க ஐயா, நிக்கிறேன். ஏங்க, நீங்க வேட்பாளர் உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். நிக்கட்டும் விடுங்க, சின்ன பொண்ணு தானே. ஐயா சொல்லுப்பா. வெடி கொண்டு வந்துட்டோம். யார் ஜெயிச்சா வெடி போடணும்? யார் ஜெயிச்சாலும் வெடி போடுங்க, எல்லாம் நம்ம குடும்பம் தானே. சரிங்க, வரோங்க ஐயா. நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்து தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை இன்று தொடங்குகிறது. வேட்பாளர்கள் 2 பேரும் வந்து கையெழுத்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க, வேட்பாளர் கையெழுத்து போடணுமா? இந்த பத்மாவை இன்னும் காணோம். ஓட்டு போடவே லேட்டா தான் வந்தா.
அண்ணி நீங்க கையெழுத்து போட போங்க, அவங்க வரப்போ வரட்டும். வெயிட் பண்ணலாம். வர்ற மாதிரியே தெரியலையே. அப்பா வந்துட்டாங்கப்பா. வா வா வா, இங்க போடு இங்க போடு, இங்க வை. கரெக்டா இங்க வை. ஓகே, போதும் போங்க. வாங்கம்மா. சரியா புடி. அம்மாடி, ஏய் என்ன கன்றாவி இது? விசாலிச்சு வேணா, சிரிச்சு தொலைக்காத. அப்புறம் ஏதோ சொல்ல போறா அவ. அண்ணா பவானிய பாருங்களேன். காவேரி, யாரும் பார்க்க வேண்டாம், திரும்பிக்கோங்க. ரம்யா, எதிரிங்க என்ன பண்றாங்க? அந்த தோல்வி கோஷ்டி பயத்துல இருக்காங்கம்மா. ஓகே. நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்து தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. திருமதி துளசி, திருமதி பத்மா இருவரும் கையெழுத்திட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். துளசி, போய் கையெழுத்து போடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் தயாரா இரு. போயிட்டு வாமா. வருங்கால பிரசிடென்ட் அவர்களே, உங்களோட கையெழுத்த போய் போடுங்க. ஆபீசர் வெயிட்டிங். வாங்க. சப்பா. வெற்றி நம்மதே. விசாலாச்சு, பத்மாக்கு இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைல்ல? ஆமாங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். சொல்லுங்க. இந்த அக்ரிமெண்ட் காப்பியில் கையெழுத்து போடுங்க. உங்க பூத் ஏஜென்ட் உள்ளதான் இருக்காங்க. ஒவ்வொரு தெரு ஓட்டையும் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற போர்டில் ரிசல்ட் எழுதுவாங்க. நீங்க வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, இதுல கையெழுத்து போடுங்க. மேடம், ஒரு நிமிஷம். நான் அத படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுவேன். உங்களுக்கு அது பரவாயில்லையா? ஓட்டு என்ன உங்களுக்கு சமாதானம் தான் இந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க படிச்சு பாருங்க. என்ன இது இங்கிலீஷ்ல இருக்கு? சரி, படிக்கிற மாதிரி நடிக்கலாம்.